கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளி இருக்கும் ஜீவ வார்த்தை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இருக்கிறது. நீ எழுந்து அந்த சேனையினிடத்திற்கு போ, அதை உன் கையிலே ஒப்புக் கொடுத்தேன் என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தெரிந்து கொள்ளப்பட்ட 300 பேருக்கு தலைவனாயிருந்த போதிலும் தயக்கமுள்ளவனாய் தடுமாற்றமுள்ளவனாய் காணப்பட்ட கிதியோனுக்கு திடன் சொல்லி தேவன் அருளின வாக்குத்தத்த வசனத்தை தான் இன்றைக்கு நமக்காக கர்த்தர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். நிச்சயமான வெற்றியை தேவன் இன்று உங்களுக்காக வைத்திருக்கிறார். அது மிகவும் மகத்துவமானதாக வெளிப்பட போகிறது. யுத்தம் நடப்பதற்கு முன்பதாகவே சத்துருக்களின் எல்லையிலே கிதியோனின் வெற்றி பேசப்பட ஆரம்பிக்கப்பட்டது என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அதனால்தான் அவனை பார்த்து சொன்னார், நீ போக பயப்பட்டாயானால் முதல் நீயும் உன் வேலைக்காரனாகி பூராவும் சேனையிடத்திற்கு போய் அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேள், பின்பு சேனையிடத்திற்கு போக உன் கைகள் திடப்படும் என்று சொல்லி கர்த்தர் உரைத்ததாக 7ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10, 11 ஆகிய வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, யுத்தம் நடப்பதற்கு முன்பதாகவே சத்துருக்களின் எல்லையிலே கிதியோனின் வெற்றி பேசப்பட ஆரம்பிக்கப்பட்டது. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், உங்களுடைய வெற்றியை, உங்களுடைய ஆசீர்வாதத்தை குறித்து நீங்கள் நினைத்திராத இடங்களிலே பேச தொடங்கி விட்டார்கள் என கேட்கும் தேவ ஜனமே, ஆமானின் வீட்டார் மொர்தெகாயின் ஜெயத்தை குறித்து மேன்மை குறித்தும் பேச தொடங்கினார்கள் என்பதை குறித்து எஸ்தர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலர் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிற பொழுதே, வழியிலே இருந்து அவர்கள் வந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் தானே அவர்களுடைய வெற்றி, அவர்களுடைய சுக வாழ்வு, அவர்களுடைய தேவனை குறித்த ரகசியங்கள் இவைகளெல்லாம் பேச தொடங்கப்பட்டன. யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே நாம் அறிந்து கொள்ளலாம். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, எனவேதான் கர்த்தர் அவனை பார்த்து வாக்கு பண்ணினார், நீ எழுந்து அந்த சேனையினிடத்திற்கு போ, அதை உன் கரத்திலே ஒப்புக் கொடுத்தேன். மீதியானியர் அவர்களை ஒடுக்கி, இஸ்ரவேலை ஒடுக்கி அவர்களுடைய விளைச்சலை கெடுப்பவர்களாய் இருந்தார்கள். ஒரு பெருக்கத்தை தடுத்து போடுகிற இந்த மீதியானியரை கர்த்தர் அவன் கரத்தில் ஒப்புக் கொடுத்தார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய பெருக்கத்தை தடுக்கிற எல்லா சூழல்களையும் கர்த்தர் இன்றைக்கு உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறார். புதிய நன்மைகள், புதிய ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில வரக்கூடாதபடி தடை செய்கிற எல்லா கிரியைகளையும் கர்த்தர் இன்றைக்கு உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறார். உங்களுடைய வெற்றி, உங்களுடைய சுக வாழ்வு, உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய மேன்மை நிச்சயமாய் பலராலும் பேசப்படுகிறது. நிச்சயமாய் நீங்கள் அதை சுதந்திரிக்கும் காலம் சமீபத்திருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே கர்த்தர் அவனுக்கு அருளின வாக்குத்தத்த வசனத்திற்கு முன்பதாக அவனுக்கு திடன் சொல்லி தேவன் பேசின இன்னொரு வசனத்தை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நியாயாதிபதிகள் 6:16 அதை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோட கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். கூட இருந்த கர்த்தர், கிதியோனோடு கூட இருக்கிற அந்த கர்த்தர், அவனோட கூட இருந்து அவனுக்கு மகத்தான ஜெயத்தை அருளின கர்த்தர், அவர் எப்படிப்பட்டவராய் அவனோட கூட இருந்தார் என்பதை விளக்கும்படிக்கு நான் விரும்புகிறேன். நீங்கள் 7ஆம் அதிகாரம் அதில் 16வது வசனத்தை கவனித்து பார்க்கும் பொழுது, நியாயாதிபதிகள் 7:16 அதை கவனிக்கும் பொழுது தேவன் சில உபகரணங்களை அவன் கரத்திலே கொடுத்தார். டூல்ஸ் ஆஃப் டெலிவரன்ஸ் என்று நான் சொல்கிறேன். அவைகளை அவன் கரத்திலே கொடுத்தார். அது எக்காளம் என்று எழுதியிருக்கிறது, வெறும் பானை என்று எழுதியிருக்கிறது, தீவட்டி என்று எழுதியிருக்கிறது. இந்த 3 காரியங்களையும் அவன் கரத்திலே கொடுத்தார். ஒரு பெரிய வெற்றிக்கு, ஒரு பெரிய ஜெயத்திற்கு உபகரணமாக இவைகளை அவன் கரத்திலே கர்த்தர் கொடுத்தார். இவைகளில் இருந்து கர்த்தர், அவனோட இருந்த கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நான் சொல்லும்படிக்கு விரும்புகிறேன். 3 காரியங்கள் அருளப்பட்டிருக்கிறது. அந்த 3 காரியங்களை வைத்து
தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நான் சொல்லும்படிக்கு விரும்புகிறேன். என கேட்கிற தேவனுடைய ஜனங்களே, முதலாவதாக எக்காலம் என்று எழுதியிருக்கிறது. அந்த நாட்களிலே ஒரு பெரிய வெற்றியை பிரகடனம் செய்யும் பொழுது, அது ஒரு மகத்தான வெற்றியாயிருக்கும் பொழுது, அந்த எக்காலத்தை மிகவும் பெரிய தொனியாய், அதாவது அதிகமாய் அதை தொனித்து, பெருந்தொனியாய் அதை தொனித்து, அதை ஆரவாரத்தோட கொண்டாடுவார்கள். எனவே நீ கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கிதியோனை பார்த்து உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அவர் வெற்றி சிறக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். அவர் பெரிய ஜெயத்தை அருளுகிறவராய் இருக்கிறார். எனவேதான் எக்காலத்தை அவனுடைய கரத்திலே முன்னெச்சரிக்கையாக முன்பதாகவே அவர் கொடுத்து வைத்தார். இப்படித்தான் நான் உனக்கு வெற்றியை தரப்போகிறேன் என்று சொல்லி. எனவே மகத்தான வெற்றியை அருளுகிற தேவன், பெரிய வெற்றியை தருகிற தேவன். இரண்டாவதாக எழுதியிருக்கிறது, ஒரு வெறும் பானையை கொடுத்து அதை உடைக்கும்படி சொன்னார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அதை கொடுத்திருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், இவர் வெறுமைகளை உடைக்கிற தேவன், வெறுமையான எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுகிற தேவன். இவர் வெறுமையை வெறுமையாய் வைத்து விடாதபடிக்கு அதை சம்பூர்ணமாய் நிரப்புகிற தேவன். காரணம், இவர் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் என்கின்ற பெயரை உடையவராய் இருக்கிறார். மூன்றாவதாக தீவட்டி என்று எழுதியிருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளே. எனவே இவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், இவர் வழிகாட்டுகிறவராய் இருக்கிறார். இருள் சூழ்ந்த இடத்திலும் இவர் பாதை காட்டுகிற தேவனாய் இருக்கிறார். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த நாளிலே இந்த மூன்று காரியங்களும் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேற போகிறது. காரணம், அவர் உங்களோட இருக்கிறபடினாலே, அவர் உங்களோட கூட இருந்து இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். நீ எழுந்து அந்த சேனையிடத்திற்கு போ, அதை உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன் என்று சொல்கிறாரே. இன்றைக்கு மகத்தான வெற்றியை உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், இவர் மகத்தான வெற்றி அருளுகிற தேவனாய் இருக்கிறார். இவர் வெறுமையான எல்லாவற்றையும் அகற்றுகிற தேவனாய் இருக்கிறார். இவர் இருளை அகற்றி பாதை காட்டுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதித்து வாழ வைப்பாராக. நீ எழுந்து அந்த சேனையிடத்திற்கு போ, அதை உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன் என்று சொன்னவர் இன்றைக்கு ஆசீர்வாதங்களை உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறார். மகத்தான வெற்றியை உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்றும் அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.